அவர் சொல்லாம விட்டது இவரை பத்தி என்னன்னா, இந்த இன்ஃபுளுன்ஷியல் குரூப் இருக்காங்க அவர் பயன்படுத்தலாம். அதுல சார் ஒருத்தர் எப்படி நாங்க மீட் பண்ணோம்னா, சிறுதுளி அவங்க வந்து நம்ம வெட்லாண்ட் பக்கம் அந்த கிருஷ்ணாபதி டேங்க் இருப்பாங்க, அதுல ட்ரீ பிளான்டிங் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு பண்ணாங்க வனிதா மோகன். அப்ப சார் எப்படி என்ன கண்டுபிடிச்சாரு, நான் எப்படி அவருக்கு அந்த பெரிய குரூப் ஐ திங்க் about 2000 people are participated. I was the chairman for Apex Committee. The Royal Yatra நடந்தது இல்லையா, I was the chairman for that. அதுலதான் எல்லாத்தையும் போக்கு நடைப்பாருங்க. அதுலதான் நாங்க ரெண்டு இன்ட்ரடியூஸ் ஆனா, நான் யாராவது இன்ட்ரடியூஸ் ஆனா ஒரு விரோதத்திலும் பிடிச்சிக்கிற கெட்டிய அப்படி பிடிச்சிட்டாரு அவரு. இப்ப அவருக்கு சார் எங்களுக்கு ஒரு 2-3 குறை இருக்கு. நீங்க அதிகமா பேசுவீங்க, அந்த வெளியில எல்லாம் பேசுவீங்க. ஆமா, இந்த ஹாலே வந்து இல்ல சார், இங்க இந்த யூனிவர்சிட்டி இருங்க, நீங்க சொல்றேன், நான் எதுக்காக சொல்றேன்னு கேளுங்க. அவரே வரல சார், இந்த ஹால் வந்து நாங்க டிசைன் பண்ணோம். நான் ஒர்க் பண்ணும்போது அந்த பின்னாடி இருக்கிற வால் ஃபிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், இந்த சீட்டு எல்லாம் மோசமாயிடுது, அதுக்காயிடுது. சீட் என்ன பண்ணணும், சீட்டை மாற்றணும். எவ்வளோ சீட்டு? சீட்டு எத்தனை? சரி, நீங்க அப்புறம் சொல்லுங்க, எனக்கு மாற்றியாச்சு. அடுத்தது பொட்டானிக் கார்டன். இந்த கொரோனா டைம்ல எங்க பழைய வீசி என்ன பண்ணாரு, வீட்டுக்கிட்டே இருந்துட்டு உள்ள அந்த கார்டன் நல்லா டெவலப் பண்ணியிருக்காரு. டிஃப்ரெண்ட் கான்செப்ட் ஆஃப் கார்டனிங் கொண்டு வந்திருக்காரு. பட் அதை மார்க்கெட் பண்ணாமல் விட்டுட்டாங்க அந்த கார்டனை. ஆனால் கூட்டம் வந்து வைங்க, அந்த கார்டன் வந்து ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணணும். அது உடனே நீ பார்க்கணும். கார்டனுக்கு வந்து நான் பார்த்துருக்கேன் கார்டன், இவருக்கு ராமசாமி இப்போ இருக்கிற கார்டன் இப்போ பார்த்துருக்கேன். பட் மார்க்கெட் இங்கேயுமே நல்லா மார்க்கெட் பண்ணால் தான் கூட்டம் வரும். கூட்டம் யார் வராங்க, யாருக்கு வீட்டில் அதாவது வேற எங்கேயும் போக முடியலன்னு இங்கே வராங்க. இங்கே வந்து மூப்பரி சாரி கடலையோ இல்லை பாப்கார்னோ வாங்கிட்டு சுற்றிட்டு போயிடலாம், குழந்தைகள் கூட்டிட்டு போயிட்டு இல்லாமல் இங்கே ஓட்டிங். அப்புறம் வந்து இது இங்கே அந்த ஐடோன் அந்த எப்படி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தா ஸ்கூல் கொடுப்பாங்க. நம்ம யூனிவர்சிட்டியில் பேசுறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க உள்ள வந்து. அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. மேன் பவர் பத்திரம் சார், நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாங்கள் வந்து இந்த மீட்டியராலஜிக்கல் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம்ல, வெதர் டேட்டா, அந்த ஸ்டேஷன் வைக்கிறதுக்கு நான் டைரக்டாக இருக்கும்போது ஒரு சின்ன பிளான் பண்ணேன். ஒரு ப்ரொப்போசல் எழுத சொல்லி அந்த கீதாலட்சுமி பண்ணாரி மண் போய் வீட்டில் பார்த்தா கொடுத்துட்டு வந்தோம். அவங்க என்ன பண்ணாலும் கவர்மெண்ட் எங்களுக்கு தெரியல. ஒரு 70 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷனுக்கு சாங்ஷன் வந்துருக்கு கவர்மெண்ட். இப்போ ஐ திங்க் இட்ஸ் மோர் தென் 15 இயர்ஸ் ஹிஸ்டாரிக்கலாக வெதர் டேட்டா ஜென்ரேட் ஆகிடுது. ஸோ உங்கள் வெதர் ப்ரெடிக்ஷன் பிகம் நோ ப்ரிசைஸ் அங்கே எங்கே லோக்கல் வந்தது அப்படின்னு அவர் பண்ணி கொடுத்தாரு. எனக்கு தெரியும், நான் தான் சொல்ல முடியும், நான் சாட்சி இருக்கு, அவர் தான் அதை பண்ணார். அது மாதிரி எங்கேயாவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பேசுங்க. போனால் ஆடை கிடையாது, கூட பார்க்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி அவர் நீங்க சொல்லலாம். நீங்க எல்லாரும் ஒரு இல்லை, இன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் வச்சிருக்கோம். அந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஃபர்ஸ்ட் அப்ரோச் லாவண்யா. பட் ஷீ இஸ் பிஸி வித் சிவராத்திரி. அங்கே டூர் போகிறாங்க. அப்புறம் ஐ வென்ட் டு சின்மயி. அவங்க கொஞ்சம் எல்லாம் பிஸியாக இருக்காங்க. என்ன வேற யாரும் எங்கள் ஸ்டூடெண்ட் ஒரு கோர்ஸ் எடுத்துருந்து அவன் கொண்டு வந்துட்டார். நீங்கள் உங்கள் சன்னிலா பற்றி சொல்லாம போட்டீங்க. அவர் பெயரை போய் சொல்றாரு, சன்னிலா சொல்றாரு. அவரு வந்து நுடுவல்பேட்டில் பவுல்ட்ரி பிஸ்னஸ் வச்சிருந்தாரு. ஹரியானாவில் he had an unit when I met him about 15 years back, exporting buffalo meat to foreign. And அந்த இயர் மாத்திரம் அவருக்கு turnover 2000 crores அப்படின்னு சொன்னாரு. கரெக்டா சார்? கரெக்ட். இப்போ now he is the biggest exporter of salt. நான் இங்கே 2 பேரை வரவேற்க விட்டேன். ஒருத்தர் லேட்டாக வந்தார், டாக்டர் ராஜமன்னார் கொஞ்சம் எழுதிருக்கேன். அவர் யூஎஸ் ஃபார்மர் ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் சாயில் சயின்ஸ். இங்கே தான் லாடி ரோட்லேருந்து ரிட்டையர் ஆகுது ஆஃபீஸ்லேருந்து.
அதனால் அவர் வரவேற்கிறார். என்னுடைய மாணவர் இவர் குணசேகர், அவர் பழைய வைஸ் சான்சலர் டாக்டர் கீதாலட்சுமியுடைய கிளாஸ்மேட். அவர் எங்கே ரோஸ் வச்சுட்டாங்க. இவர் இது மாதிரி என்ன மீட்டிங் என்னன்னாலும் அங்கே இருப்பார். யாரு நடந்தாலும் சரி மீட்டிங் அங்கே இருப்பார். ஐ திங்க் இந்த மீட்டிங்கை கூட மார்க்கெட்டிங் பண்ணுறது விருதாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் அதை திரும்ப திரும்ப போட்டு ஞாபகப்படுத்திட்டே இருந்தார். குணசேகருக்கு வந்து எல்லாருடையும் கான்டாக்டில் இருக்காரு. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து எஸ்பெஷலி அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் செக்ரட்டரியோட ஃப்ரெண்டு இங்கே உட்காந்துருக்காரு, கே சங்கர். அவர் தான் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி செக்ரட்டரி. அவர் ஃப்ரெண்டு தான். இப்போ ஒரு கான்டாக்ட் எடுத்துருப்பாரு. அது மாதிரி சேரை பொறுத்த மட்டும் யூ டிவைடட் விச் இஸ் அப்சல்யூட்லி எசென்ஷியல் உடனே பண்ண வேண்டியது அவ்வளோ சேர். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ண வேண்டியது அப்படின்னு டிவைட் பண்ணிக்கங்க. ஒரு மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்தீங்கன்னா depending on the weight of the ஸோ எல்லோருடைய சார்பில் இப்போ நான் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களை வாழ்த்துறை வழங்குவது கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. Really, it's a great day for me. Thank you so much, sir, for giving this great opportunity to Mulapun, sir, and all of you. Because I personally feel that it's a blessed day for me to stand in front of all of you, my teachers' teachers. And usually I feel very happy. Usually in the official meetings, in a grim situation, I felt very happy after a long gap. But makes me very light, especially credit goes to sir. Really, sir. Directly and indirectly, all of us got many information from him. He made our life very positive and cheerful. The very email, sir. Thank you so much, from my heart. And nothing but because of official hectic schedule, our registrar activists do not participate. I represent but I personally feel that I got the opportunity. One of the best opportunities I can say, because based on the talks and the way you people behave, I think we are nowhere near you, sir. Because you are 20 years new to me. I passed out in 89 and you passed out in 59. Well, 20 years. And எப்பவுமே நான் நினச்சிப்பேன் சார். ஆக்சுவலி ஐ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆஃப் கிளினிக்கல் காலேஜ் 85 to 89. அப்போ வித் மினிமம் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ இருந்தாலும் டிஎன்ஏ ஒரு பிராண்ட் இருக்கும் சார். அந்த பிராண்டுக்காக தான் நிறைய பேர் வருவாங்க. ஸ்டில் I should thank or acknowledge your contribution to the university. Because of the contributions you have made to the university, the strong foundation you have given, you have got that fame and name. And it's our responsibility now to maintain this service. If not, we can not improve, at least we can maintain. Because there is a reason for saying this particular sentence. Because I am the person taking care of the ranking of the university. Probably many of you must be in national institutional ranking framework, NIR. Based on the contribution, everything, all universities are ranked every year, all education institutions, different categories. முன்னாடி ஐசிஆர் ரேங்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ என்ஐஆர் சொல்லிட்டு காமன் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. அதில் அக்ரிகல்ச்சர் ஒன்று இருக்குது. ஐ வெரி ஹாப்பி தட் ஐ கன்வே தி மெசேஜ் தட் தேர் இஸ் an indicator called perception. அதாவது எஜுகேஷன், டீச்சிங், இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அது பெர்செப்ஷன் இருக்குது. ஆஸ் யூ நோ, பெர்செப்ஷன் இஸ் ஹவு யூனிவர்சிட்டி இஸ் வியூட் பை தி டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி சீனியர்ஸு, எம்ப்ளாயர்ஸ், டிஃப்ரெண்ட் கம்பெனி பீப்புள், டிஃப்ரெண்ட் சர்வீஸ் செக்டர் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு சே தட் டிஎன்யூ இஸ் தி ஒன்லி யூனிவர்சிட்டி ஸ்கோர்ட் 100 on 100 இன் பெர்செப்ஷன் ஃபார் லாஸ்ட் 3 years கண்டினியூஸ்லி. எந்த யூனிவர்சிட்டிக்கு அந்த கிரெடிட் கிடையாது. பட் we are ranked continuously ranked number 2 next to Punjab Agricultural University for the last 3 years. So இது எதுக்கு சொல்ல வரேன்னா, because of the contribution, the foundation you have given to us, it was possible for us to make all this progress, of course you can say. And this is something about rank and everything. Then coming to this guest or not guest, I can say the ABAPs who are sitting here. First of all, sir, I should thank you also, sir. Again, very good lecture on Tamil. ரொம்ப நல்லா இருந்தது சார், கிருஷ்ணன் சார். And he was talking about the anti-Indian education also. We could recollect all those days. சார் கூட சொன்னாங்க, அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த மாதிரி இப்போல்லாம் ஒரு இன்வால்மெண்ட் இருக்குமா ஸ்டூடெண்ட்ஸ். தட்ஸ் ட்ரூ. இப்போ வந்து டோட்டலி நாட் ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ், ஈவன் ஸ்டாஃப் அந்த மாதிரி நீங்களே இந்த மாதிரி அந்த ஒரு ட்ரூ டெடிகேஷன், அந்த கமிட்மெண்ட்லாம் இப்போ இருக்காங்கிறது இட்ஸ் ரியலி கொஸ்டினபிள் சார். பிகாஸ் we are seeing the difference. Still we are running show based on the fame you people are given. I have to honestly acknowledge. And however we have
making efforts to maintain. Somebody, the questions was talking about CSS. CSS from your batch, he is a great legend, I can say. He is the person, Dr. C. Ramasamy sir, the former Vice Chancellor. He served as for 2 terms. He is the person who transformed the university. When there was some sort of financial crisis in the Manila, Sardar had a bold step, he had a different vision. Really, I am happy to see that you all gone to his batch. And the Galthur vision of we are always in the top rated institutions, not only at the national level, but global level. Personally speaking, I was just searching for known faces. Like the teachers thank you, sir, so much. Nice to see you after a long gap. I am Muthusangranan, sir. Sir, I got transferred from Coimbatore to Hilly Club long back in 2003. Upon sir, then in charge. I gave my report to sir. Sir, such a modest and calm person, he was taking care of that college. There were so many problems, but media handled it. He was such a nice leader. Thank you so much, sir, for meeting you. Sir, the in-charge dealer, most of the time, whenever there was a crisis, he used to come out with some sort of amicable solutions. Hamid Khan sir, I was working as a scientist in the ASVRP program on coconut and also on the food crops for some time, for at least for 6 to 7 years. We got project control in the Kenya. So I know about you, such a legend, and I am happy that I got an opportunity to meet you also. I am sorry, but I am happy that Gunasevaran sir, he is always there whenever the university in the get together, he is always there with the chief. Thank you so much, sir. And correct face recognize but I should thank and the get together. I should congratulate for the organizers, sir, and all of you. Family would support. It's a great thing, sir. At this age, 80 plus, get together. It's really great. I but otherwise, I felt happy here. Then we had Frank or Rishad. I probably all of you might enjoy it. Then he is serving as the president of Laughter Club. I think after this meeting, many of them joined with you as Laughter Club. This is the way you have to lead our whole life. I am also entering. Within another 2 years, I get retired. So in the meeting, I could understand or pursue something, that what to do after retired life. Should have a tension-free or stress-free life. So there is motivation. Anyway, sir, he is not out of doing social activities. So whenever possible, wherever possible, I think many of you will also join. Definitely I will join. I could understand his, the way he deals the lives, what to do or what not to do, everything. So I don't want to take much time, sir. So because of the university, I am happy and I am much thankful to all of you for organizing this type of meeting. And one more thing, I heard that you are very generous in contributing many things, especially the guest house, 1969 guest house. That's a great thing, sir. I sincerely thank all because of all the staff of TNU. This is very useful, especially for the development of the institution. For PSG, alumni, they do many things. They do. So wherever possible, please stay connected with us. We will also all do possible things for the development of the institution. And I am happy that I got an opportunity, and once again I thank each and every one of you, sir, for keeping me stay blessed on this particular day. Thank you, but at the 1969 batch guest house, another activity, university or art program, யாரும் 4000 சொல்லக்கூடாது. அண்ணாதுரை சொன்ன மாதிரி இந்தி ஒளிந்து தமிழ்நாட்டுக்கு 1969 பேட்ச் கெஸ்ட் ஹவுஸ் தான் அதை சொல்லணும். 4000 சொல்லக்கூடாது. நான் நிறைய பிசியில் சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு ஆர்டராக போட்டு வச்சிருக்கேன். அது 1969 பேட்ச் தான் இருக்கணும். சரி, நம்ம முடிச்சிடலாம். ஓட்டா தேங்க்ஸ் டாக்டர் மணிவாசன். இவர் மணிவாசன் எப்படின்னா, நான் என்னையே கேசிங்க ரெட்டின்னு ஒருத்தர் ஹிந்துவில் இருப்பாங்க. அப்போலாம் நான் எழுதும்போது எனக்கு இருக்கு
உமாகேசன் கூட ஆரம்ப காலத்தில் எனக்கு இங்கே இருந்தார். இங்கே எல்பி சாமான் தெரியும். இந்த அசோசியேஷன் இருக்கும்போது நிறைய லெட்டர்ஸ் எழுதுவோம். அதை இப்போ என்ன இப்போ எழுதுற லெட்டர்ஸை மணிவாசன ஸ்பெல்லிங் எல்லாம் பயங்கரமாக கரெக்ட் பண்ணுறாங்க. இவரை கேட்காம எதையும் விட முடியாது. ஒரு பயம் வந்துருது எனக்கு பார்க்கிறதுக்கு. அதனால எல்லாமே அவருக்கு அடிச்சு முதல்ல அப்ரூவல் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. அவ்வளோ சின்சியராக இந்த இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. போட்டோ நிறைய எழுதி வச்சுருக்காரு. Good morning to all. Before coming to both of tracks, I would like to touch upon some of our period 65-69. 65-69 had unique features in the world. That was the year when man landed in moon. Take it out. Okay. That was a period, 65-69, and the man first landed on moon, 1969, American astronaut. And on Indian sphere, we had about Gandhi centenary year, 1969. And most importantly, 14 major lands were nationalized during 1969. And as others were talking, Hindi education was in peak level and it has transformed the political scenario of our Tamil Nadu. And one more feature is, Agriculture College was started in 1965, our period, in Madurai. So these were the features which took place during our period. The idea of get-together started when I was working in Central Bank of India, Coimbatore regional office. I was alone. My family was in Chennai and I was here. So I used to visit our college often. And I met Dr. Murugan and who took me to Ramasamy. And we had a discussion about whether we have a get-together. So that started the process. And it has taken almost 2 to 3 years. And finally we had the first get-together in 2003. So we made the Tatler remake. We published the Tatler remake where we published our earlier 16 photos as well as 2003 photos. And state level get-together we had, we started in 2003 in our alma mater. Then we had our Golden Jubilee in 2019. Then we had 2022, and now this is the 4th one we are having it at our alma mater. In the meanwhile, we had one at Teni, where Dr. Bhagavan did it in 2010. When he inaugurated his College of Agriculture Technology, he invited us all and we had our get-together there. And in Chennai, we organized one in 2016. So that's the only get-together which was organized, outside our alma mater, ours one and Teni's one. So altogether we had six get-togethers state level. In addition to this, in Chennai, because we had about 20 people, we were organizing 3 get-togethers in Chennai, covering Chennai, Tiruvallur, Kanchipuram and Chengalpattu districts. As regards this get-together, as Murugan was telling, our Umakesar was longing for a get-together, since we have already, normally we used to conduct once in 3 years. And last year itself the idea was mooted, and we were thinking whether we can have it in November, December, because November, December happens to be rainy season, that will not be continuous. So we thought we will have it in early 2026. So he then was looking up for the suitable month and dates. This February appears to be a good season in Coimbatore because it's spring season. We may not have heavy chillness or very hot season. So we chose February.
And as regards day 10th and 11th, we had to go for a day where there should not be any, our cultural or societal functions, Amavasai, Krishnagai, or wedding day, இதெல்லாம் இல்லாத நாளா வந்து நம்ம பண்ணாதான் நம்ம ஆட்கள் வருவாங்க. அப்படி பார்த்து இந்த 10th and 11th வச்சு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர்னால வர முடியல. Because they have some marriages coming 2-3 days. So அது போல சொல்லுவாங்க இதுவாயிடுது. There is how this get together day was organized. Initially when we put up in our WhatsApp group, there were about 47 members who were immediately responding for our invitation. We were very overwhelmed with that. We thought it would be around 40, but the figure was 47. We were very happy. But what happened during this 1 month, about 13 people could not come because of the health issues. And already we had about 1/3 or not with us. Of the 142, 1/3 have left us already. And remaining people, almost 50% of them are having some sort of health issues. So that is how the figure today is, I think, 34 hours. Today we are happy that at least 34 of our classmates have come and with their family. As it was pointed out, ours is one of the unique group where we normally invite our classmates as well as our family members and friends. We are rather, as it was mentioned, very fortunate, and some 3 people who are very, optimistic of their coming, like our Venkat Narayanan, Riaz Ahmed, and one more gentleman. They were almost, they all booked the ticket and they also paid the contribution, but they were not in a position to come. So I am very optimistic, or I should say, all our members who have come here, we are really very fortunate to have this function being attended. Coming to our Thanksgiving, our Murugan, he is our backbone, rather. He used to organize all our get-togethers not only in Coimbatore. He was instrumental in organizing one at Delhi as well as some 3 small mini get-togethers in Chennai. I am very thankful to Dr. Murugan for his involvement and interest in organizing this. I thank Ms. Krishna, who was our club secretary and a highly interested person in organizing this, not only here in Chennai also. As regards our Mohan Shankar, very jovial personality. Not only he was so jovial, he had given us a lot of meaningful thoughts which we should imbibe. Dr. Jayakumar, I should thank him for his presence here and show that with the support of TNU authorities, we were able to conduct this successfully. I thank one and all for the opportunity given to me. Thank you. National Army. पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्छ्वल जलधि गंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे गावे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे டாக்டர் பாலா, நிம்ரான், ராஜ்குமார், குணசேகரன், சுரேஷ் ராவ், ரஞ்சித் சார் போலாம். இந்த என்ன
வாலிபால் இப்பொழுது நம்மளது 2வது செஷன் தொடங்கியுள்ளது. இதில் நம்மோடு இந்த கல்லூரியில் 64, 69 ஜாயின் பண்ணி நம்மளோடு இணைந்து வாழ்ந்து 4 ஆண்டுகள் வாழ்ந்து அப்புறம் மறுபடி அதில் நம்மை விட்டு மேலுலகத்துக்கு சென்றவர்கள். நாம் கடைசியாக நடத்திய இந்த கெட்டுவதற்கு முன்னால் ஒரு 40 பேர் இந்த பூ உலகை விட்டு போய்விட்டார்கள். இப்போ அதற்கு பின்னால் ஒரு 13 பேர் சமூகத்தில் நம்மளை விட்டு மறைந்து விட்டார்கள். அவர்களுடைய பெயர்களை நாம் நினைவு கூறுவோம். அவர்கள் இப்பொழுது மேலுலகில் இருந்து நாம் நடத்தும் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க. உண்மையிலே சொர்க்கத்துக்கு போவாங்க. ஏன்னா நம்ம பேச எப்படி சொர்க்கம் தான் போவோம். அதில் முதலாவது ஒய் அருமைநாதன், 2வது டாக்டர் எம் எட்வர்ட் ராஜா, 3 டாக்டர் ஆர் கிருஷ்ணசுவாமி, 4 டாக்டர் சி ராமசாமி நம்ம பிசி, ஏஆர் ரவி போஸ் ஐஓபி, சங்கரையா நாயுடு திருப்பதி, எம் தனபதி, தேவராஜ் காஞ்சிபுரம், தென் நம்ம டாக்டர் பலராமன், கேஆர் சுப்பையா, நண்பர் ஏ கருப்பையா, நண்பர் ஏ தார்மா, நண்பர் ஏ கிருஷ்ணமூர்த்தி. இவர்கள் மறைந்து போனாலும் நம்மை மனதில் விட்டு விலகவில்லை. அவர்களை நினைத்து நாம் ஒரு நிமிடம் மௌனம் அனுஷ்டிப்போம். யார் பண்ணிருப்பாங்க? அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் ஏன் சிலிண்டர் பேர் சொல்லிட்டு பாருங்க. இங்கதான் இருக்காரு. சொல்லிட்டாரா? அது வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவரு வந்து காஃபி ஐட்டத்தை என்ன சொல்ற, காஃபி பொடி, அப்புறம் டவல், நம்ம எம்பளம் போட்டு டவல், இன்னொரு ஸ்டிக்கர், இந்த இதில் ரெஃப்ரிஜிரேட்டர் மேக்னெட், அது மாதிரி ஒரு ஸ்டிக்கர், இதெல்லாம் அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எம்பரர் டிராவல்ஸ் சந்திரன், நம்ம தமிழ் மொழி வரும்போது அவர் கொண்டு ஸ்டேஷன்லேருந்து கூட்டிட்டு போய் அண்ணன் ஒரு நாள் தோசை வாங்கி கொடுத்துட்டு, அதான் நைட்டு திட்டினவங்களாம் தோசை சாப்பிடும் போது காஸ்மோ காலத்தில் போய் பாட்டு கொடுத்துட்டு அண்ணன் ஒரு நாள் போய் தோசை சாப்பிட போயிருக்கிறது. அவர் வந்து நான் கேப்பை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதையும் அந்த பைப்லேயே வச்சுருக்காங்க. அப்புறம் முத்துசேகர நாராயணன் வந்து ஆஸ் யூஸ்வல் கோயில்பட்டி கடந்து போய் கொடுத்துருக்காரு. அது அதுக்குள்ள இருக்குது. முருகப்பன் அவரு பேரை சொல்ல வேண்டாம்னு சொன்னது அவரு இவங்க சொல்லலையே, அவங்க ஹம்பிள்னஸ். நீங்க அதுக்கு நம்ம பெருந்தன்மையா நம்ம சொல்லிடுவோம். இல்லைங்க, அவர் இல்லையே அவர் குலம் வாழ்க, குற்ற வாழ்க, கோல் வாழ்க, குடும்ப வாழ்க அப்புறம் வந்து எங்கள் அருமை தோழர் டாக்டர் சிங்காரம் வந்திருக்காரு. அவரை வருக வருக என்று இந்த தருணத்திலே வரவேற்கிறேன். அவர் வந்து 6th பேட்ச் அண்ணாமலை யூனிவர்சிட்டி
ஆமாம், என்விரான்மெண்ட் பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்காரு. நான் கூட அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கினாலும் என்ன அப்ளிகேஷன் போட போகிறதுன்னு சொன்னேன். அவருக்கு எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர். சாமானுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் ஒரு சந்திரமோகன். ஆமாம். இப்பொழுது நண்பர் ஜெயபிரகாஷ் அவர்கள் அந்த குயிஸ் நடத்தினார். இதில் வெரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருக்கும். அதனால என்கரேஜ் பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தது. அவர் அவர் நடத்தின குயிஸை பற்றி பேசி அதுக்கு ஏதோ ப்ரைஸ் கொடுத்தது அவர் பை வச்சிருக்காரு. அதனால அந்த நிகழ்வை நீங்கள் எடுத்து நடத்த வேண்டும் கேட்கணும். அப்புறம் அனைவருக்கும் வணக்கம். நான் நமது முதலாம் ஆண்டு நடந்த ஒரு சிறிய நிகழ்வை மட்டும் கூறிவிட்டு பரிசு நேரடியாக பரிசு கொடுத்து வருகிறேன். முதலாம் ஆண்டு மாணவர்கள் பொதுவாக நமக்கு இந்த லா பிளாக்கில் தான் ரூம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சேர சேர வரிசையாக 61லேருந்து வரிசையாக கொடுத்துட்டு வருவாங்க. அதில் நான் ரூம் நம்பர் 64 இருந்தேன். எனக்கு ரூம்மேட்டாக பி ராமச்சந்திரன் விருதுநகர்காரரும் சாதிக்கு ஆன்டி ரூம்லையும் இருந்தாப்புல ஜாபர் சார். ஜாயின் பண்ண 2வது நாள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டில் ஒருத்தர் பேச பார்த்தா எனக்கு எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்தது. எங்கே பார்த்தேன் என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அன்னைக்கு ஃபுல்லாக யோசித்தேன். நைட்டு தூங்குறப்ப தான் இன்டர்வியூக்கு பார்த்த ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வந்தது. அந்த சமயத்தில் 6 பேரை டைரெக்டாக இன்டர்வியூ பண்ணுவாங்க. வீடியோ யூஸ் பண்ணையாவும் அவர் கூட அடிஷனல் அமௌண்ட் போல இருக்காங்க. அந்த 6 பேரில் ஒருத்தர் அவரை பார்த்துருக்கிறேன். அவர் தான் ஜமால் ஹுசேன். எனக்கு ரூம்மேட்டாகவும் இருந்தார் ஒரு வருஷம். செகண்ட் இயர் நினைக்கிறேன். ஆமாம், சரி. அடுத்தது நேரடியாக குயிஸ் ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். எனக்கு இது ஏறக்குறைய ஒரு 5-6 வருடங்களாகவே இப்படி ஒரு செய்யணும்னு ஒரு ஆசை எண்ணம் இருந்தது. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் அட்டென்ட் பண்ண ஒரு மீட்டிங்கில் தள்ளி போச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு கெட்டுவதற்கு இடையில வரவும் இல்லை. இந்த தடவை அது வெற்றிகரமாக நடந்துட்டது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதில் ஏதாவது நானே தவறு செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க, அதை ஞாபகப்படுத்தி தான் கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ரைட். முதல் பரிசு கொடுப்பதற்கு நமக்கு கிருஷ்ணன் அவர்களே அழைக்கிறேன். முதல் 3 பரிசு கொடுப்பதற்கு கிருஷ்ணன் அவர்களே அழைக்கிறேன். மதிப்பெண் பெற்று முதல் பரிசை பெறுபவர் வெங்கட்ராமன் நாராயணன். அவர் இன்னைக்கு வரல. அவர் முதல் பரிசு பெறுபவர் ஒரு டைட்டன் வாட்ச் வாங்கி கொண்டு அவருக்கு ஆமாம். யாராவது ஒருத்தர் வாங்க சொன்னா போறேன். அவரை பார்க்க போறாரு. மணிவாஸ் வாங்கிக்கிட்டான். சரி மணிவாஸ் வாங்கிக்கிட்டான். சரி மஞ்சள் பையன் வெங்கட் நாராயணன் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார் நம்ம இதுக்கு வரதுக்கு. இன்ஃபேக்ட் அவங்க 4 பேரெல்லாம் கூட கான்டாக்ட் பண்ணி அடிக்கடி பேசிகிட்டே இருந்தார், நம்ம ப்ரோக்ராமுக்கு வரணும்னு. இட் வாஸ் ஆல்சோ ரிக்வஸ்ட். அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி he had some problem with his urinary bladder. So he has to undergo a surgery in Apollo Hospital. And 1 week கழிச்சு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. 1 week கழிச்சு போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு ஹீல் ஆகுது. ஏன்னா டாக்டர் நீங்கள் எங்கேயும் வெளியே போகக்கூடாது. இன்றைக்கி திருப்பி இன்றைக்கி அவரை ஹாஸ்பிட்டலுக்கு இதுக்கு வர சொல்லியிருக்காங்க, செக்அப்காக. ஸோ அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், என்ன கஷ்டம் என்ன வரல இருக்குன்னு அப்படின்னு சொல்லி. ஸோ அவருக்கு அவருக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள்லாம் நான் நேராக அவர் வீட்டில், அவர் அச்சரப்பாக்கத்தில் இருக்காங்க, அப்போ ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை. போயிட்டு அவர் வீட்டில் பார்த்துட்டு போகணும்னு. ஸோ அதான் ஆமாம்.
22 மதிப்பெண்கள் பெற்று கோவிந்தசாமி கோவிந்தசாமி இது திரும்புங்க கோவிந்தசாமி போட்டோ கல்லூரி காலத்து தங்க மடல் மூன்றாம் பரிசு சார் அப்படியே ஓகே சார். இந்த குயிஸ் ப்ரோக்ராமை தொடங்குறப்போ அதிக மதிப்பெண் பெற்ற 3 பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவோடு தான் ஆரம்பித்தேன். ஆகி அதில் கலந்துக்கிட்ட உடனே ஏன் எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி மற்றவங்களுக்கு ஒரு டோக்கன் ப்ரைஸ் மாதிரி கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்கிறேன். மிஸ்டர் சர்க்குணன் வரலையா? ஓகே. மிஸ்டர் மணிவாசன் சார் வாங்க சார். யார் கொடுக்குறது? நீங்களே அப்படியேங்க சார். இதை யாரையும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மணிவாசத்து உணவு. ஓகே சார். இந்த 4 பேரும் முதல் அது போக ஒரு 6 பேருக்கு போல அவங்களுக்கு எந்த மதிப்பெண்ணும் வரலைன்னா இருந்தாலும் அந்த பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்க சில சமயம் சரியான விடை கொடுத்து யாராவது கொடுத்ததுக்கப்புறம் அதே சரியான ஆன்சர் கொடுத்துருக்கலாம், அல்லது அந்த குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் அதில் டிஸ்கஷன் மாதிரி கலந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு 6 பேருக்கு கொடுக்குறேன். டாக்டர் குருப்பன் அவர்களை இந்த பரிசு அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ராமச்சந்திரன் அண்ட் பி ராமச்சந்திரன் அவர் கான்டாக்ட்ல ரெண்டுமே கொடுத்துருக்கோம். 2 ராமச்சந்திரன் எம் ராமச்சந்திரன் சரி சரி சாய்பாபா ரொம்ப என்கரேஜ் பண்ணவங்க அனைவருக்கும் நன்றி. இந்த நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு நம்ம டிசம்பர் 10th அன்னைக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டோம். அதுபோல் February 10th and 11th we proposed to have the get together அப்படின்னு சொல்லிட்டு இம்மிடியட்லி வந்து 47 பேர் இம்மிடியட்லி ரெஸ்பாண்ட். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், 40 பேர் எதிர்பார்த்தோம், பரவாயில்ல 47. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வர முடியாத ஒரு நிலைமை வந்தது. இன்னும் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்ட ஒரு மாதிரி சங்கடமாக இருந்தது. அந்த சமயத்தில் வந்து டாக்டர் ஜெயபிரகாசம் அவர்கள் இந்த குவிஸ் ப்ரோக்ராம் ஆரம்பித்து he created interest. He made the days lively rather. எல்லாருக்கும் ஒரு மெமரி பவரை வந்து பூஸ்டப் பண்ணி ரீகலெக்ட் பண்ண வச்சு அதாவது இவர்
வைஃப் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்தாரு, அவருடைய செகண்ட் ப்ரைஸ் எடுத்தாரு கோவிந்தசாமி. வைஃபே என்னாச்சு டைம் 9 மணி ஆகுது, ரெடி கெட் ரெடி வித் ஆன்சர் அப்படின்ட்டு அவரை வந்து பூஸ்டப் பண்ணியிருந்தாங்கன்ட்டு அவர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ தட் கிரியேட்டட் லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அமங் அவர் கிளாஸ்மேட்ஸ். அதில் வந்து அஃப்கோர்ஸ் நாகேந்திரன் நம்ம பீரியட்லாம் ரொம்ப மெமரி பவர் அதிகம் அப்படின்னு பார்ட்டிசிபேட்டட். கோவிந்தசாமி எனக்கு தெரியல, பட் அவரும் பல ஆன்சர்ஸ் ரொம்ப கரெக்டாகவும் ரொம்ப குயிக்காகவும், அதே போல் மற்றவங்களும் மற்ற ஐடிங்க அவர் சொன்ன மாதிரி ஒரு 2-12 பேர் தி எவில்ஸ் இன்ட்ரெஸ்ட் திஸ் இட் வாஸ் வெரி லேவ்லி அந்த டேஸ் எல்லாம். ஸோ ஐ தாட் வை நாட் பி ரெக்கக்னைஸ் அவர் டாக்டர் அண்ட் கிவிங் ஸ்மால் மெமெண்டோ அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் லக்ஷ்மிபதி டு கம் அண்ட் give this small memento to him. Lakshmipati, வாங்க. அவ்வளோதானே, இன்னும் ஓகே சார். எதாக இருந்தாலும் வாங்கி அவ்வளோதான். Good program he has conducted. I encourage him to give more. லிஸ்ட் அப்டேட் பண்ணுறதுலேயே டெய்லி ஒரு ஆள் ட்ராப் ஆகிற ஒரு ஆள் ஆட் ஆவார், மாற்றி போட வேண்டியது. அதனால் ஒரே ஒரு கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண வேண்டியது. இது அடுத்து வந்து பட் இட் இஸ் குட். மணிவாசன் சொன்ன மாதிரி குவிஸ் ப்ரோக்ராம் குட். பட் எத்தனை பேர் அந்த குவிஸில் நிறைய பேர் வாட்ஸ்அப்பை ரெகுலராக பார்க்குறது வேணுமாட அது எதுக்கு இந்த பரிசு கொடுக்குறாங்கன்னு தெரியல. அப்படி நான் வாட்ஸ்அப்பை ரெகுலராக பார்க்குறேன். ஆனால் ரெகுலராக இருந்தாலே நல்லா இருக்கும். ஏதோ காலையில் எழுந்திரிக்கலாட்டி டக்குன்னு பார்த்தா அன்றைக்கி ஏதோ டெவலப்மெண்ட்ஸ் கிளாஸ்மேட் இருந்தது கூட என்ன டெவலப்மெண்ட்ஸ் சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அப்புறமா அந்த காலத்தில் ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா அது சீரியஸாக இருந்தது, ஒரு சண்டை போடுறது, சண்டை அது சமாதானம், மணிவாசனம் சமாதானம், நான் சமாதானம், இதெல்லாம் கிளாஸ்மேட்டு தான் நம்ம. அதனால் அதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. அவருக்கு உள்ள கருத்தை அவர் போடுறாரு, உங்களுக்குள்ள கருத்தை நீங்கள் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாமே கடந்து போகும். நம்ம எல்லாம் கிளாஸ்மேட்டு நண்பர்கள் விட்டு தர வேண்டியதுதான். அடுத்ததாக ஆஸ் யூஸ்வல் நம்ம என்டி கிருஷ்ணமூர்த்தி ஒரு கவிதை எழுதியிருக்காரு நம்மளை பற்றி. அதை வந்து என்கிட்ட ஃபோனில் படிச்சு காமிச்சாரு, நான் கேட்டுட்டு படித்துக்கேன்னு சொல்லிட்டு அவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கவிதை வாசம் படிக்கிறது. அனைவருக்கும் எனது ஆன்ம வணக்கங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, பொல்லாவிரதம் குமரையமெல்லாம் போங்க, நல்லோர் நினைத்த நலமெல்லாம் பெருக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து. 1965ஆம் ஆண்டு முதல் 1969ஆம் ஆண்டு வரை வேளாண்மை இளங்கலை பயின்று 60 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று இந்த வைர விழா காணும் நமது நண்பர்களும் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரையும் மீண்டும் ஒன்றாய் சந்திக்க வைத்த இறைநிலைக்கு அனைவரின் சார்பாக நன்றியறிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறது. அண்ணன் செங்குட்டுவன் இருக்கிற தம்பிக்குத்தான் பட்டம் என்று நிமித்திகள் கூடிய ஆர்வத்தை குறியாக்குவதற்காக துறவரம் கொண்ட செந்தமிழ் செம்மன் சேர இளவன் முத்தமிழ் வித்தகர் நமக்கெல்லாம் சிலப்பதிகாரத்தை தந்த இளங்கோவன் குறைந்த புத்தூர் கோவன் புத்தூர் என்பதை கோயம்புத்தூராக மாறியதாக கவிப்பேரரசு கண்ணதாசன் அறிந்து சொன்ன இந்த கோவை நகரிலே மீண்டும் ஒரு முறை படித்திருக்கிறேன். அண்ணன் செங்குட்டுவன் இருக்க தம்பிக்குத்தான் பட்டம் என்று நிமித்திகள் கூறிய ஆர்வத்தை பொய்யாக்குவதற்காக துறவரம் கொண்ட
செந்தமிழ் செல்வன், சேர இளவல், நமக்கெல்லாம் சிலப்பதிகாரத்தை அளித்த இளம் கோவன் உறைந்த புத்தூர், கோவன் புத்தூர் என்று ஆகி அது மருவி கோயம்புத்தூராக இருந்ததாக கவியரசர் கண்ணதாசன் சொன்னதை உங்களும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சென்னை சைதையிலே வேளாண்மை பள்ளியாக துவங்கி பின் மதராஸ் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி ஆய்வகம் என்ற பெயரிலே இயங்கி இன்று ஆல விருட்சமாய் தன்னுடைய கிளைகளையும் விழுதுகளையும் வெகுவாக பரப்பி வேளாண்மை பல்கலைக்கழகமாக பரிணமிக்கும் இந்த பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் இன்று 1969ஆம் ஆண்டு முதல் 1969ஆம் ஆண்டு வரை இளங்கலை வேளாண்மை பயின்ற நமது நண்பர்களுடன் வரமாக வந்த இந்த வைர விழாவில் பங்கேற்கும் நமது உடன்பிறப்புகள் அனைவரும் தங்கள் குடும்ப உறவினர்களுடன் வந்து குழுவில் அனைவரையும் ஒன்றாக காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 13 வயதுகளின் இறுதியிலே பதிந்த நமது நட்பெனும் உறவு இன்று 80களின் துவக்கத்தில் 60 ஆண்டுகளாக தொய்வின்றி தொடர்ந்து வரும் நமது நண்பர்களுடன் மற்றும் அவர்களின் நட்புடும்ப உறவினர்களுடன் காணும்போது வயது 60 ஆண்டுகள் குறைந்திருப்பதாக உணர்கிறேன். இடைப்பட்ட காலங்களில் நம்மை விட்டு உடலால் மட்டும் பிரிந்து சென்று இறைநிலையில் இருந்து கொண்டு இன்று நம்மையெல்லாம் ஆராதிக்கும் அனைத்து ஆன்மநட்பு நிலையங்களை நாம் நெஞ்சார நினைவு கூற கடமைப்பட்டுள்ளோம். அயல் நாடுகளிலிருந்து வந்து நம்முடன் கலந்து இளங்கலை வேளாண்மை பயின்ற நண்பர்கள் திரு இந்திரடியோ மற்றும் முகமது உமார் முகமது ஆகியோரையும் நம் நெஞ்சில் நிறுத்த கடமைப்பட்டுள்ளோம். வேளாண்மை இளங்கலையில் நம்மையெல்லாம் தங்களுடைய கண்டிப்பாலும் கற்பிக்கும் திறனாலும் புதிய வாக்குகளை மாற்றி இவ்வுலகிற்கு அனுப்பி வைத்த கல்லூரி பேராசிரியர்கள், துணை பேராசிரியர்கள் அனைவருக்கும் தாய் தந்தையராய் காத்தருடைய கல்லூரியின் முதல்வர் திருமிகு டாக்டர் B.W.S. பொன்னையா பெருந்தகைக்கும் நமது நன்றி கலந்த உணர்வுகளை செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானவர், அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானவர், அகத்ததுதான் மெய்குணம் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்க வந்தனர். அவ்வறிவை பாமரனும் அறிவதற்கு பாமரனும் அறிந்து கொள்ள ஆழியாரில் அறிவு திருக்கோயில் தான் அமைத்தார் தத்துவ ஞானி விஞ்ஞான மெய்ஞானி வேளாண்மை மகர்ஷி அவர்கள். வேளாண்மை அறிவு மட்டுமின்றி மேலாண்மை அறிவையும் தாளாண்மை அறிவையும் ஒன்றிணைத்து வீரர்களின் வாளாண்மை உள்ளவர் போல் நம்மையெல்லாம் செயல்மறவர்களாக மாற்றி வைத்த இந்த வேளாண்மை பல்கலை பாசறைக்கு என்றும் மாறாத மற்றும் மறவாத நன்றிகளை உரித்தாக்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த நன்னாளிலே நமது உடன்பிறப்புகளான வேளாண்மை பட்டதாரிகளை அவர்கள் பொறுப்பேற்ற வெவ்வேறு பதவிகளுக்கு தங்களின் அப்பதித்த பணிகளை பெருமையாக புரிந்ததை கண்ணுற்று மகிழ்ந்த நான் பணிபுரிந்த இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலே உயர் பதவி ஏற்றிருந்த தமிழறிஞர் டாக்டர் மு. வரதராசனாரின் மாணவர் ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறளில் அறத்துப்பால் பொறுப்பாலை ஆங்கிலத்தில் அதே 1.25 அடியில் மொழிபெயர்த்த திருமலை அவர்கள் ஒரு சமயம் தெரிவித்திருந்த கருத்தை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
These agricultural graduates, these agricultural officers can agree with and go well with not only agriculture but also any other culture. They are capable of converting irritable liabilities into veritable assets. Let me repeat, these agricultural graduates, these agricultural officers can agree with and go well with not only agriculture but also any other culture. They are capable of converting irritable liabilities into veritable assets என்று வங்கியலின் வார்த்தைகளை வார்த்து வாழ்த்தியதை நாம் அனைவரும் போற்றி பெருமை கொள்ளத்தக்கதாகும். இந்த நிலையில் இன்று உதிரி பூக்களாய் வெவ்வேறு இடங்களில் வாழும் நம்மையெல்லாம் ஒரு மனங்கமழும் மாலையாக்கி இப்பல்கலைக்கழக வளாகத்தில் ஒன்று சேர்த்து அழகு பார்க்கும் பிரணவத்தின் ரகசியத்தை அப்பாவுக்கு உணர்த்தியதால் தமிழ்கடவுள் முருகப்பன் என பெயர் பெற்றார். பிரணவத்தின் ரகசியத்தை தன் அப்பாவுக்கு உணர்த்தியதால் தமிழ்கடவுள் முருகப்பன் என பெயர் பெற்றார். அந்த பெரும் பெயரை தாங்கிய நமது அன்பு நண்பர் முனைவர் முருகப்பன் அவர்களுக்கும் முருகனுடைய அப்பனை தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்னும் திருவாசகத்தின் பெருவாசகத்தை விடுத்த மாணிக்க வாசகரின் பெயர் தாங்கிய அன்றைய வேலப்பாடி மண்ணின் மைந்தர் இன்று வேளச்சேரி மண்ணின் மைந்தராக வாழும் நமது சகோதரர் திரு மணிவாசகம் அவரின் கூட்டு முயற்சிக்கும் சைவ சங்கரனும் வைணவ நாராயணனும் ஒன்றேதான் என்று சங்கரநாராயணன் என்னும் பெயரில் முத்தாய்ப்பாய் முத்தையும் போற்று உணர்த்தும் சங்கரன் கோயில்வார் நமது தோழர் முனைவர் முத்துசங்கர நாராயணன் அவர்கள் இப்புனித விழாவிற்கு நிதித்துறை பொறுப்பேற்று நடத்துவதற்கும் இம்மூவரின் செயல்பாடுகளுக்கும் பெருந்துணையாய் தோல் கொடுக்கின்ற நமது கோவை தோழர்களுக்கும் நமது நெஞ்சு நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக கடமைப்பட்டுள்ளோம் என்று கூறி எனது உரையை முடிக்கும் முன் நமது தோழர்களிலே பெரும்பாலானவர் அறிந்திராத தோழர் திருட்டனம் போன்றவர்களை மட்டும் அறிந்த ஒரு நிகழ்வை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் இளங்கலை இறுதியாண்டு பயின்ற போது காரைக்குடி அழகப்பா கல்லூரி மாநிலம் தழுவிய கல்லூரிகளுக்கான கவிதை போட்டியை அறிவித்தது. கவிதை போட்டிக்கான தலைப்புகள் நெடுஞ்சாய்கள், ஏழையின் கண்ணீர் மற்றும் குப்பை தொட்டி. நமது உடன்பிறப்பும் எனது நண்பருமான திரு தா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் 2 தலைப்புகளிலே தன்னுடைய கவிதை திறனை வடித்து அவைகளை நமது கல்லூரியின் உலக தமிழ் பேராசிரியர் கவிஞர் மின்னூர் சீனிவாசன் அவர்களிடம் தந்து அவர் வடித்த ஏழிஞாயிரம் மற்றும் ஏழையின் கண்ணீர் கவிதைகளில் போட்டிக்கு எதை அனுப்பலாம் என்ற கருத்துக்கு ஏழிஞாயிரம் நன்றாக அமைந்துள்ளது எனவும் அதனையே போட்டிக்கு அனுப்பலாம் என்றும் அவரின் கருத்தை தெரிவித்து அதன்படி காரைக்குடி அழகப்பா கல்லூரிக்கு அனுப்பப்பட்டது. இது முடிந்து 2 நாள் கழித்து நண்பர் தாக்கி அவர்கள் என்னிடம் வந்து தான் எழுதிய ஏழையின் கண்ணீர் கவிதை உன்னுடைய பெயரில் அனுப்பிவிட்டேன் என்று என தெரிவித்தார். அதற்கு நான் ஏன் அவ்வாறு செய்தாய் என்று கணிந்து கொண்டு திருவிளையாடல் வறுமையின் நிலை எனக்கு வரக்கூடாது என்று கூறினேன். ஆனால் தெய்வார்த்தமாக என் பெயரில் அனுப்பிய ஏழையின் கண்ணீர் கவிதைக்கு மாநில அளவில் முதல் பரிசென்றும் அதற்கான கவிஞர் கண்ணதாசனின் தாயார் விசாலாட்சி ஆட்சி பெயரால் வழங்கும் சுழற்கோப்பையை காரைக்குடி அழகப்பா கல்லூரிக்கு வந்து பெற்றுக்கொள்ளுமாறும் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நான் முழுதுமாக மறுத்ததால் நமது மாணவர் மகிழ்மன்ற செயலாளர் கிளப் செக்ரட்டரி ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் செக்ரட்டரி இருந்த நமது தோழர் கிருஷ்ணன் அவர்கள் காரைக்குடி சென்று வழங்கி வந்தார்.
இந்த வகையில் நமது கல்லூரிக்கும் பெருமை தேடித் தந்த அன்பு நண்பர் காட்சி புகழ் நிறைத்திடுக எனவும் இறைநிலையில இலகும் அவரின் ஆன்மா மகிழ்ச்சியில் திளைத்திடுக என்பதும் நெஞ்சார வாழ்த்துகிறேன். இறுதியாக எல்லா உயிரினங்களுக்கும் உயிர்நிலை ஒன்றுதான். அதுபோல ஆதி அனாதி சிவம் சுத்தவெளி வெட்டவெளி பிரம்மம் பரபிரம்மம் பரமசிவா அல்லாஹ் என்று வெவ்வேறு பெயர்களை குறிப்பிடும் இறைநிலை ஒன்றுதான் என்பதை நாம் உணர வேண்டும். அதற்கு உயிரினங்களின் மீது நாம் காட்டும் அன்பு கருணை தயவே அடிப்படை தேவை என்று தெரிந்து அதுவே ஆன்மநேய ஒருமைப்பாட்டுக்கு ஒரே வழி என்றும் அந்த நெறி ஒன்றே மோட்ச வீட்டின் சிறவுகோள் என்பதையும் நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டு இயற்கை நம் மீது திணித்துள்ள ஆணவம் கண்மம் மாயை என்னும் மரங்களை ஒழித்து சங்கீதம் பிராரத்தம் ஆகாமியம் போன்ற 3 கர்மாக்களை தூய்மையாக்கி இறைநிலையை உள்ளவாறு உணர்ந்து அன்பும் கருணையும் கொண்டு இன்பமும் மகிழ்ச்சியும் பொங்க இனிதே வாழ்ந்து மரணங்களா பெறுவார்களுக்கு வழிவகுத்து அதற்கு எல்லாம் வல்ல இறைநிலை தனக்கு அருளாட்சியை வழங்கிட வேண்டும் என்றும் இறைஞ்சி இந்த வைர விழா காணும் அனைத்து வைர நுண்ணங்களும் வாழ்க வளமுடன் வளர்க நலமுடன் என வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி நேரத்திலே கேட்டிருந்த பாடல், அந்த பாடலின் இசையில் நான் என்னுடைய நோக்கில இறைநிலையை பற்றி ஒரு கவிதையாக படித்துள்ளேன். அந்த சினிமா பாடலின் 4 வரிகளை முதலிலே சொல்லுகின்றேன். சொன்ன சொல்லை மறந்துவிடலாமோ வா 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 ஒரு சுந்தர ரூபம் மறந்திட போனோ இன்னமுதம் போல் பேசிடும் கண்ணா வா வா இதனை நீ அறிந்தும் மனமகிழ்ந்தும் அருகிலே வா சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா வா வா. இந்த இசையிலே நான் ஒரு பாடலை அமைத்திருக்கிறேன். இறைநிலையை பற்றி. பிறந்த நோக்கை நீ மறந்திடலாமோ வா 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 நிறவா பெருநிலை அடைவது அன்றோ பூரணத்திலோ நம்மை அறிந்திடு வா வா வா. நிறவா பெருநிலை என்பது மரணமில்லா பெருவாழ்வு. யார் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வார்கள்? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யாரென்று சொல்ல வேண்டும் என்றும் உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அற வேண்டும் என்றும் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் தான் மரணமில்லா பெறுவார்கள் வாழ்பவர்கள் என்பது என்னுடைய நோக்கம். பிறந்த நோக்கை நீ மறந்திடலாமோ வா 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 இரவா திருநிலை அழகு அன்றோ வா 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 பூரணத்திலோ பின்னம் நீ அறிந்திடு வா வா வா. பூரணம் என்றால் டோட்டல் கம்ப்ளீட். பூரணத்தில் அல்ல. பூரணத்திலே நாம் உயிரினங்கள் அனைத்தும் உயிரில்லாத சடப்பொருள்களும் அதிலிருந்து தோன்றிய ஃப்ராக்ஷன்ஸ் பின்னங்கள். ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் வாட் ஃப்ராக்ஷன் டிமாண்ட் டோட்டாலிட்டி சப்ளைஸ். பின்னம் கேட்கிறது, முழுமை கொடுக்கிறது. பூரணத்திலோ பின்னம் நீ அறிந்திடு வா 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 பிறவியதன் பயனை பெற்ற 6வது அறிவால் அறிந்திடு நீ வா
நாம் சொல்லுவோம் காட் என்பதற்கு ஜெனரேட்டர், ஆபரேட்டர், ரெஸ்டாயர். ஆனால் இறைவனுக்கு 5 பணிகள் உண்டு. ஆற்றல், கழித்தல், ஆற்றல், அழித்தல், மறைத்தல், அருளல், அழித்தல் என்ற விதமாக 5 பணிகள் உண்டு. அந்த இதனை மீறிய ஆற்றல் எதுக்கும் கிடையாது. அதனால்தான் ஆழ்மைக்கு அருட்பேராற்றல் என்று சொல்கிறோம். அருட்பேராற்றலின் ஆற்றலை அறிந்தது வா 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 உயிர் கூடு அன்பு எதிரும் வா வா வெவ்வேறு உருவங்களில் இருக்கும் உயிர்நிலையில் மட்டுமன்றி கடற்பொருள்களிலும் இருப்பது இடைநிலை தான். உயிர்நிலை உயிர் ஒரு அன்பு எதிரும் நிலை உருவங்களை எப்படி பார்த்துக்கணும்? சிறு சிறு அணுக்களின் கூட்டே உருவம் வா வா வா. சிறு சிறு அணுக்களின் கூட்டே உருவம் வா வா வா. அந்த அணுக்களின் பிறப்பிடமும் ஆதிநிலை வெளியாம் அறிந்திருந்தது வா வா வா. நேரம் கொடுத்தால் மனிதாசிரமம் சிக்னல் தருகிறார். அதனால் இன்னும் ஒரு நேரம் தான் முடித்து விடுகிறேன். விளக்கம் சொல்லலாம். மனம் அலையும் தன்மை உள்ளது. மனதின் அலைகளை குறைய வேண்டும். சாதாரணமாக நான் உங்கள் கூட இப்போது பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அலைகளை செகண்டுக்கு 14 40 வரை இருக்கும். இதற்கு சாதாரண நிலை என்று சொல்லுவார்கள். இதனுடைய அளக்கும் கருவி எலக்ட்ரோ என்செஃபலோகிராம். எலக்ட்ரோ என்செஃபலோகிராம் என்பது மனதின் அலைச்சூழலை அளக்கும் கருவி. அது 14 7